A particle of mass m and charge q is placed at rest in a uniform electric field. Then released. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். முதல்ல ரெஸ்ட்ல வச்சுக்கணும்னா அதை பிடிச்சி வச்சுக்கணும், விட்டா போயிடும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எப்படி இருக்கு, இல்லை எப்படி வேணா வச்சுக்கோங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு கியூன்ற ஒரு சார்ஜை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, விட்டா போக ஆரம்பிச்சிட முடியும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து எப்படி வருதுன்னா அது பாசிட்டிவ். எந்த டைரக்ஷன்ல வருதோ அது பாசிட்டிவ் தான், அப்படி வருது. இட் ஆல்வேஸ் கோஸ் டு நெகட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ்ல இருந்து தான் வருது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நோக்கி போகும். மைனஸ் கியூ placed at rest in uniform electric field E, then released. The kinetic energy attained by the particle after moving a distance y is, after a distance of y, how much kinetic energy is. நீங்க kinetic energy எல்லாம் மெக்கானிக்கல்ல படிச்சுட்டு இங்க வரணும். நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் மாஸ் இன்ட்டு வி ஸ்கொயர், வெலாசிட்டி ஸ்கொயர். அதுதான் கைனட்டிக் எனர்ஜி, ஆஃப் எம்வி ஸ்கொயர். அது வந்து அந்த நேரத்தில் எவ்வளவு கைனட்டிக் எனர்ஜி தான் நம்ம சொல்ல முடியும். அட்டைன் பை பார்ட்டிகல் ஆஃப்டர் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஒய், ஒய் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபார்முலா கைனட்டிக் எனர்ஜிக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும்னா வெலாசிட்டி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது இனிஷியலா அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டாங்க, எஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலி அட் ரெஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணலாம், யூ வந்து 0 இனிஷியலி ரெஸ்ட். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஈக்குவல் டு என்ன, ஏ அப்படியே வச்சுக்கோங்க, எஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். எஃப்ன்றது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ், எம்ன்றது சார்ஜோட மாஸ். ஸோ அப்போ ஏ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஈக்குவல் டு என்னது, ஏ திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம். therefore எஃப் பை எம் மல்டிப்ளைட் பை ஒய். இதுதான் இதோட வி ஸ்கொயர். அப்போ வி எவ்வளவு, வி வந்து இதோட ஸ்கொயர் ரூட்டு தான் அதோட வி. இங்கே வி ஸ்கொயர் தான் வேணும் கைனட்டிக் எனர்ஜிக்கு. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 எம் வி ஸ்கொயர் என்ன, 2f y divided by m. m getting cancelled, 2 getting cancelled, fy. போன சம்லே பார்த்தோம். force experienced by this charge equal to f equal to qe நமக்கு தெரியும், q multiplied by electric field. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃப்க்கு பதிலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்க்கு பதில் என்ன பண்ணணும், qe போடணும். இப்போ qey கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு qey. இங்கே இருக்க பாருங்க, இருக்கு, ஏ தான் ஆன்சர்.